Some of the following properties of two species. ஸோ 2 ஸ்பீஷீஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டாக நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து இந்த ஹைப்ரிடைசேஷன், இதில் பாருங்கள் ஹைப்ரிடைசேஷன் கேட்டிருக்கு. அப்புறம் ஐசோஸ்ட்ரக்சரல். ஐசோஸ்ட்ரக்சரல்னால் என்னது அப்படின்னா ஷேப் அண்ட் ஜாமெண்ட்ரி சேமாக இருக்கும். ஓகேவா? ஷேப்பும் சேமாக தான் இருக்கும், ஜாமெட்ரியும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹைப்ரிடைசேஷன் அந்த டேர்ம்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஓகேவா? ஜாமெட்ரி, ஷேப், ஹைப்ரிடைசேஷன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. பட் தென் அது வந்து எல்லாத்துக்குமே ஃபாலோ ஆகாது அந்த பர்டிகுலர் ட்ரிக். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ சென்ட்ரல் ஆட்டம்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ எல்லாத்துலேயும் மோஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் பேசிக்காக மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கும். ஸோ அந்த சென்ட்ரல் ஆட்டம் வந்து யூஸ்வலி என்னதான் இருக்கும்னா லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும் யூஸ்வலி சென்ட்ரல் ஆட்டம்க்கு. இந்த பர்டிகுலர் இதில் பாருங்கள், நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்பேர் பண்ணுங்களேன். நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். லெஃப்ட்லேருந்து ரைட் வரச்சில் என்ன ஆகும், சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் தானே, சைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் வந்து ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா சார்ஜ், நியூக்ளியர் சார்ஜ், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுல. நைட்ரஜனுக்கு 7, ஆக்சிஜனுக்கு 8. ஸோ நியூக்ளியர் அட்ராக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சின்னதாக இருக்கும், சைஸ் வந்து சின்னதாகிட்டே போகும். ஸோ அதனால என்னதாக இருக்கும்னா நல்ல எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னது, அட்ராக்டிங் த ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். அப்படிதானா? ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து இப்போ ஏ அண்ட் பின்னு இருக்குன்னா, இப்போ இதுக்கு வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னு வச்சுக்கிடுங்க. என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பாண்ட் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் பாண்டில் உள்ள அந்த 2 எலக்ட்ரான் இருக்கும்ல, அந்த 2 எலக்ட்ரானும் அந்த பிக்கு பக்கத்தில் தான் இருக்கும், ஏக்கு பக்கத்தில் இருக்காது. அந்த ஷேர்டு பேர் தானே, அது ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அது பக்கத்தில் இழுத்துக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து சைஸ் சின்னதாக இருக்கச்சு நல்லா இருக்கும். ஏன்னா நியூக்ளியர் அட்ராக்ஷன் நல்லா இருக்கும்ல. ஸோ நியூக்ளியர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ சூப்பராக அட்ராக்ஷன் இருக்கும், சைஸ் சின்னதாக இருக்குச்சுல. ஓகேவா? ஸோ நைட்ரோஜனுக்கு தானே இதில் லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இது லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஆக்சிஜன் வந்து சைஸ் சின்னதுனால ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். லோ எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் தான் என்னதான் இருக்கும், சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ட்ரிக்கை வச்சு நீங்கள் ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஆட் எல்லா வேலன்ஸ் எலக்ட்ரானையும் ஆட் பண்ண போகிறீங்க. நைட்ரஜனுக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது, 1s2, 2s2, 2p3. அப்படி தானே? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்னது, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான், அவுட்டர் மோஸ்ட் ஷெல் என்னது, செகண்ட் ஷெல். அப்படி தானே? செகண்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 5. ஸோ நைட்ரஜனுக்கு 5. ஓகே. ஆக்சிஜன் பாருங்கள், ஆக்சிஜன் என்னது, 1s2, 2s2, 2p4. அப்படி தானே? ஸோ டோட்டலாக 8 எலக்ட்ரான். ஸோ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானில் எவ்வளோ இருக்குது, அவுட்டர் மோஸ்ட் ஷெல் செகண்ட் ஷெல் செகண்ட் குவாண்டம் நம்பரில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 6 எலக்ட்ரான். ஸோ எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 6 3s are 18. அதுக்கப்புறம் -1 போட்டிருக்காங்க. மைனஸ்னால் ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன அர்த்தம், எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அதனால தானே மைனஸ் போட்டிருக்கீங்க. ஸோ ஒரு எலக்ட்ரான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தானே இருக்குது, அதனால ஆட் தான் பண்ணும். ஸோ மைனஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோம், ப்ளஸ் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா மைனஸ்னால் என்னது, எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்குது என்கிட்ட, அதனால தான் மைனஸ். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 14, 24. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 24 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லா வேலன்ஸ் எலக்ட்ரான் சார்ஜ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு ரிசல்ட்டிங் ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 8 நீங்கள் பண்ணணும். ஓகேவா? லெஸ் தேன் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 2 நீங்கள் பண்ணணும். ஓகேவா? இது ஒன்று சிம்பிள் திங் தான், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரேட்டர் தேன் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 8. இந்த பர்டிகுலர் நம்பரை டிவைட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இது கிரேட்டர் தேன் 8 தானே, அப்போ என்ன ரூல், டிவைடட் பை 8. ஸோ 8 3s are 24. இது லெஸ் தேன் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 2. தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ 3 தானே நம்மளுக்கு கிடச்சிருக்கு குவாஷியன். 3னா என்னது, sp2. அப்படி தானே? sp2 வந்து என்னது, sp2 என்னது, ட்ரைகோனல் பிளேனார் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இதுதான் ஜாமெட்ரி. ஓகேவா? இதுதான் என்னது, ஜாமெட்ரி. ஷேப் அண்ட் ஷேப், ஏன்னா லோன் பேர் எதுவுமே இல்லைல்ல. ஸோ 0ன்னு உங்களுக்கு முடிஞ்சிருக்குல்ல, ரிமைண்டர் 0, எதுவுமே நம்மளுக்கு லோன் பேர் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா?
ஸோ லோன் பேர் இருந்துச்சுன்னா வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு கிடச்சிருக்கோம், 2 கொஷின் கிடச்சிருக்கோம். இதில் ஒரே ஒரு கொஷின் தானே இருக்குது. ஸோ லோன் பேர் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஜாமெண்ட்ரி அண்ட் ஷேப் ரெண்டுமே ட்ரைகோனல் பிளேனாக தான். ஹைப்ரிடைசேஷன் வந்து sp2 ஹைப்ரிடைசேஷன். இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? அடுத்து H3O+க்கு பார்ப்போம். இதுக்கு வந்து அதே ட்ரிக் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணுறதுக்கு மெயின் கண்டிஷன் என்னது? சென்ட்ரல் ஆட்டம் வந்து என்னது இருக்கணும்? லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கணும். இதில் எது சென்ட்ரல் ஆட்டம்? ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு தானே அதிகமாக இருக்கும் ஹைட்ரஜனை விட. ஹைட்ரஜன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, ஆக்சிஜன் வந்து ரைட் சைடில் இருக்குது. லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வரச்சில் என்ன ஆகும்? சைஸ் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ இதுக்கு வந்து அரௌண்ட் 2.1 கிட்ட இருக்கும். இது வந்து கூட இருக்கும், 3 அரவுண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சிஜனுக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், பட் ஸ்டில் அதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ இதில் என்ன ஜென்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம்னா லூயிஸ் ஆசிட், லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம போட்டுக்கலாம். இல்லாட்டி விபிடி தியரி வச்சு போடலாம். நம்ம ரெண்டுமே நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கோங்கன்னா ஆக்சிஜனுக்குள்ளே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கோங்க. 1s2 2s2 அதுக்கப்புறமா என்னது 2p4. ஓகேவா? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்படி தானே? ஸோ அதை எப்படி நான் எழுதுறேன்னா 1 2 3 4 5 and 6 இந்த மாதிரி நான் எழுதிக்கிறேன். அதே இது நீங்கள் பாக்ஸ்லேயும் எழுதிக்கலாம். 2s2 எப்படி எழுதலாம்? இப்படி எழுதிக்கலாமா? 2s. அதுக்கப்புறமா 2p4 எப்படி எழுதலாம்? 1 2 3 4 2p4 எழுதியாச்சா? இது வந்து 2p. ஓகேவா? ஸோ இப்போ எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது பாருங்கள், 3 ஹைட்ரஜன் இருக்குது. சரியா? ஸோ ஒரு ஹைட்ரஜன் போடுறேன், அதுக்குள்ளே ஆர்பிட்டல் எப்படி இருக்கும். அப்புறம் இன்னொரு ஹைட்ரஜன் போடுறேன், அதுக்குள்ளே ஆர்பிட்டல் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒன்றும் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இது ஹாஃப் ஃபில்ட், இதுதான் விபிடி தியரி. ஹாஃப் ஃபில்ட், இது ஒரு ஹாஃப் ஃபில்ட் அட்டாமிக் ஆர்பிட்டல், இது ஒரு ஹாஃப் ஃபில்ட் அட்டாமிக் ஆர்பிட்டல். ரெண்டும் சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதுதான் இந்த பர்டிகுலர் பாண்ட். ஸோ நம்மளுக்கு H2Oனா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இது ரெண்டும் என்னதான் இருக்கும்? லோன் பேராக இருக்கும். இப்படி தான். இது ரெண்டுமே லோன் பேர், தனியாக பேர்ஸாக இருக்கலாம். ஸோ இது வந்து H2Oக்குள்ள ஸ்ட்ரக்சர். ஸோ ஹாஃப் ஃபில்லும் பாண்ட் ஆயிடுச்சு 2 ஹைட்ரஜன் கூட. ஸோ அதுக்கப்புறம் 2 லோன் பேர் இருக்குது. இப்போது இதில் 3 ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஸோ 3ஆவதாக ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஓகே? ஸோ இது வந்து என்ன? ஆக்சிஜனுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 பாண்ட் தான் மேக்ஸிமம் பாசிபிள். அந்த 3ஆவது பாண்ட் வந்து குவார்டினேட் கோவேலன்ட் பாண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் குவார்டினேட் கோவேலன்ட் பாண்ட்னா படிச்சிருப்பீங்க. ஒன்று வந்து லூயிஸ் ஆசிடாக இருக்கும், ஒன்று வந்து லூயிஸ் பேஸாக இருக்கும். லூயிஸ் ஆசிட்னா என்னது? எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். அப்படிதானா? எலக்ட்ரான் அக்செப்டார். லூயிஸ் பேஸ்னா என்னது? எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அப்படிதான், எலக்ட்ரான் டோனார். ஸோ லூயிஸ் ஆசிடுக்கும் லூயிஸ் பேஸுக்கும் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்துச்சுன்னா அது கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். ஆக்சிஜனில் 2 பாண்ட் வந்து இந்த மாதிரி நார்மல் பாண்ட் இருக்கும், கோவேலன்ட் பாண்ட். இது ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் தானே. இது வந்து கோவேலன்ட் பாண்ட். கோவேலன்ட் பாண்டுன்னு நான் சொல்கிறேன், அது ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது, இது ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது. அப்படி தானே? ஸோ ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான், ஸோ கோவேலன்ட் பாண்ட். இன்னொரு பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் தான். கண்டிப்பாக அந்த தேர்ட் பாண்ட் வந்து நோ டவுட் கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் டோனார் வேணும். இது எலக்ட்ரான் டோனார் தானே. ஆக்சிஜனில் லோன் பேர் இருக்குல்ல, இந்த லோன் பேரை இது யாருக்காச்சும் கொடுக்கலாம் தானே. ஸோ எலக்ட்ரான் டோனார் அது இருக்குது. நம்ம எலக்ட்ரான் அக்செப்டார் வேணும். அதுக்கு தான் என்னது இருக்கும்னா H+ இருக்கும். H+னா என்னது? H வந்து ஒரு எலக்ட்ரானே யார்ட்டையோ கொடுத்துடுச்சு, அதனால ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ வேக்கண்ட் 1s ஆர்பிட்டல் இருக்கும் தானே, வேக்கண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் எலக்ட்ரானை இது இங்கே டொனேட் பண்ணும். ஸோ H+ இங்கே இருக்குன்னா இந்த பர்டிகுலர் எலக்ட்ரானை இது இங்கே டொனேட் பண்ணும். ஸோ என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா OHH அண்ட் தென் ஒரு லோன் பேர் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த லோன் பேர் அதே தான் இருக்கும். இப்போ வந்து இது வந்து இந்த தேர்ட் பாண்ட் தான் என்னது? கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். எலக்ட்ரோ லூயிஸ் ஆசிட் பேஸ் ஒன்று வந்து டோனார், இதில் ஆக்சிஜன் டோனார், ஹைட்ரஜன் வந்து என்னது? அக்செப்டார். ஸோ இன்னொன்று இதில் என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபார்மல் சார்ஜ். ஃபார்மல் சார்ஜ் படிச்சிருப்பீங்களே. ஸோ என்ன பண்ணோம்? ஆக்சிஜனுக்கு நான் ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்கணும், ட்ரிக்கு யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ ஆக்சிஜனுக்கு யூஸ்வலி அதை சுற்றி வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? 6. இதை சுற்றி எத்தனை இருக்குன்னு பாருங்களேன். 1 2 3 4 5.
5 தானே இருக்குது, சுற்றி நீங்கள் கவுண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நான் கவுண்ட் பண்ணல, அதே மாதிரி கவுண்ட் பண்ணணும். ஆக்சிஜனை சுற்றி பக்கத்தில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி 5 தான் இருக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரானை யார்கிட்ட கொடுத்துச்சு பேசிக்காக ஹைட்ரோஜன்ட்டு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை கொடுத்துச்சுல. ஸோ அதனால பாசிட்டிவ் சார்ஜ். இதுதான் H3O+ ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹைப்ரிடைசேஷனுக்கு நம்பர் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டமோட ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? நம்பர் ஆஃப் சரௌண்டிங் ஆட்டம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் சரௌண்டிங் ஆட்டம் என்னது 1 2 3. ஓகே, நம்பர் ஆஃப் லோன் பேர் என்னது, ஒரே ஒரு லோன் பேர் இருக்கு 1. ஸோ டோட்டலி 4. 4னா ஹைப்ரிடைசேஷன் என்னது, sp3 ஹைப்ரிடைசேஷன். இப்போ ரெண்டுக்குமே sp3னா என்னது, ஸ்ட்ரக்சர் வந்து என்னது, டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி. அப்படிதான். ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த ஆப்ஷன்ஸில் எது நம்மளுக்கு கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, dissimilar in hybridization for the central atom with different structure. கரெக்டு தானே? இதில் sp2 hybridization, இதில் sp3 hybridization different for central atom. ஸ்ட்ரக்சரும் டிஃப்ரெண்ட் தானே? ஹைப்ரிடைசேஷன் டிஃப்ரெண்ட்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட். இதில் ட்ரைகோனல் பிளேனார் ஸ்ட்ரக்சர், இதில் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆக்சுவலி. ஓகே, அடுத்தது கூட நம்ம செக் பண்ணலாம். ஐசோஸ்ட்ரக்சரல் வித் சேம் ஹைப்ரிடைசேஷன். அது தப்பு தானே? சேம் ஹைப்ரிடைசேஷனும் கிடையாது. ஐசோஸ்ட்ரக்சரல்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஷேப் அண்ட் ஜாமெட்ரி இஸ் சேம். ஷேப் அண்ட் ஜாமெட்ரியே சேம் கிடையாது. அப்புறம் எங்கே ஷேப் சேம் அப்படிலாம், ஷேப் ஜாமெட்ரி எதுவுமே சேம் கிடையாது. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் ஹைப்ரிடைசேஷன் ஃபார் த சென்ட்ரல் ஆட்டம், அதுவும் ஓகே. டிஃப்ரெண்ட் ஹைப்ரிடைசேஷன் வித் சேம் ஸ்ட்ரக்சர். சேம் ஸ்ட்ரக்சர்லாம் எங்கே இருக்குது, இங்கே ட்ரைகோனல் பிளேனர், அங்கே என்னது டெட்ராஹீட்ரல், நாட் சேம் ஸ்ட்ரக்சர். நன் ஆஃப் தீஸும் தப்பு தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த NO3 மைனஸ் ஸ்ட்ரக்சரை எப்படி வரையலான்னு லைட்டாக பார்ப்போம். ஓகேவா? sp2 ஹைப்ரிடைசேஷன் போட்டிருக்கோம்ல. ஸோ NO ட்ரைகோனல் பிளேனார்னா இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் போடணும். ட்ரைகோனல் பிளேனார்னா என்னது, ஒரு ஆட்டம் இருக்குது, அது சரௌண்டிங்காக 3 ஆட்டம் இந்த மாதிரி இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், ஒரே பிளேனில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, மேக்ஸிமம் நைட்ரோஜனுக்கு எத்தனை பாண்ட் இருக்கும் அப்படின்னா 4 பாண்ட்ஸ் தான் நைட்ரோஜனால மேக்ஸிமம் ஃபார்ம் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நைட்ரோஜன் எடுத்துக்கிட்டோங்க அப்படின்னா 2s2 2p3 தான் அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ 2s2 இப்படி இருக்கும், அப்புறமா 2p3 வந்து இப்படி இருக்கும். அப்படிதானா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மூணுமே ஒவ்வொரு ஆக்சிஜன் கூட பைண்ட் ஆயிரும். இந்த மூணுமே ஒவ்வொரு ஆக்சிஜன் கூட நல்லா ஈஸியாக பைண்ட் ஆயிரும். ஓகேவா? அப்புறம் இந்த பர்டிகுலர் இது என்ன ஆகும் அப்படின்னா, குவார்டினேட் கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஆக்சிஜனில் என்ன சொன்னேன், 3rd பாண்ட் வந்து குவார்டினேட் கோவேலன்ட் பாண்டுன்னு சொன்னேன்ல. இதில் வந்து நைட்ரோஜனில் நீங்கள் 4th ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அது குவார்டினேட் கோவேலன்ட் பாண்டாக இருக்கும். ஏன்னா லோன் பேரை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த லோன் பேரை கொடுத்து, அதாவது லூயிஸ் ஆசிட் பேஸ் மாதிரி நடக்கும். இந்த ஆக்சிஜன் வந்து கெயின் பண்ணும், நைட்ரோஜன் வந்து கொடுக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் பாண்ட் வந்து என்னது, குவார்டினேட் கோவேலன்ட் பாண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதில் வந்து மிச்சத்தை நீங்கள் ரெஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சிஜனுக்கு இப்போ மிச்சம் எத்தனை லோன் பேர் இருக்கும். ஸோ ஆக்சிஜனுக்கு எப்போவுமே 2 பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 2 லோன் பேர் தானே, ஆல்ரெடி இதில் பார்த்தோம். 2 பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 2 லோன் பேர். ஸோ H2O ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1 பாண்ட் தான் இருக்குது அப்படின்னா 3 லோன் பேர் இருக்கும். ஏன்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. அப்போ தான் ஆக்டெட் பேலன்ஸ் ஆகும். ஆக்டெட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ எப்படின்னா, ஸோ 2s2 2p4ன்னு இருக்குமா. ஸோ இப்படி இருக்கும் 1 2 3 4. இப்போ இதில் 1 வந்து பாண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் 1 வந்து நைட்ரோஜன் கூட பாண்ட் ஆயிடுச்சு. ஒரு பாண்டு தான் இருக்குது. அப்போ இந்த பர்டிகுலர் இது வந்து இது ரெண்டும் லோன் பேர், 2 லோன் பேர் இருக்குது. இந்த பர்டிகுலர் இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இது இன்னொரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கும். கெயின் பண்ணால் என்ன ஆயிரும், டோட்டலாக 8 வரும்ல, கவுண்ட் பண்ணிச்சுல 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை சுற்றி கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. அதனால ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும். ஸோ எப்போவுமே ஞாபகம், ஆக்சிஜனுக்கு வந்து ஒரு பாண்ட் இருந்துச்சுன்னா 3 லோன் பேர் இருந்தால் தான் அதனால ஆக்டெட்டை அட்டைன் பண்ண முடியும். அதே இது 2 பாண்ட் இருந்துச்சுன்னா 2 லோன் பேர் இருக்கும், கரெக்டாக போயிடும். ஓகேவா? அதுக்கப்புறமா இப்போ எல்லாத்துக்கும் ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறோம்.
ஃபார்மல் சார்ஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆக்சிஜனுக்கு ஆக்சுவலி என்னது 6 எலக்ட்ரான்ஸ் அதை சுற்றி இருக்கணும். இங்கே கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த ஆக்சிஜன்லேயும் 7 இருக்குது, இதுலேயும் நெகட்டிவ் சார்ஜ். வாட் அபவுட் நைட்ரஜனில் அதை சுற்றி எத்தனை இருக்கணும்? ஆக்சுவலி 5 1 2 3 4 தான் இருக்குது. ஸோ ப்ளஸ். அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஜனை பாருங்கள் 6 இருக்கணும்ல சரௌண்டிங். 1 2 3 4 5 6 தான் இருக்குது. ஸோ நோ நீட் டு புட் எனி சார்ஜ், ஃபார்மல் சார்ஜ் எதுவுமே இல்லை. ஸோ இதில் ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் அவுட் ஆயிரும். ரிமைண்டர் என்ன இருக்கும்? ஒரு மைனஸ். அதனால தான் நீங்கள் NO3 மைனஸ்ன்னு போடுறீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு அவ்வளோவா தேவையில்லை. பட் தென் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கண்டிப்பாக வரைய தெரியணும். அதனால தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ.